இது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்தின் வேலைவாய்ப்பு நிலவரம் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது குறைந்துள்ளதாக பொருளாதார மாநில செயலகம் அறிவிப்பு. விண்டர்தர் குரூசில் பகுதியில் பரபரப்பான சம்பவம். 34 வயதான பெண் படுகாயமடைந்த நிலையில் கண்டுபிடிப்பு. லூசர்ன் நகரில் டிராவல் ஏஜென்சி என்ற பெயரில் நடத்தப்பட்ட போதைப்பொருள் கடத்தல் மையம். பெர்ன் அருகே உள்ள முரி பகுதியில் ஏற்பட்ட கோர விபத்து. சம்பவ இடத்திலேயே ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம். பேர்னில் மோட்டார் சைக்கிளில் நடுவிரலை காட்டியபடி நகரம் முழுவதும் பயணித்த 23 வயதான இளைஞர். தொடர்வன விரிவான செய்திகள். இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் பாடுகா டாக்ஸ் கன்சல்டிங். சுவிட்சர்லாந்திலும் உலகளாவிய ரீதியில் தனிநபர்களுக்கும் சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு ஃபினான்ஷியல் மற்றும் அக்கவுண்டிங் சேவைகளின் மூலம் முழுமையான மற்றும் நம்பகத்தன்மையான நிதி தீர்வுகளை வழங்குகிறோம். எங்கள் சேவைகளில் அக்கவுண்டிங், டாக்ஸேஷன், HR சொல்யூஷன்ஸ், பேரோல், கண்ட்ரோலிங், ரிப்போர்ட்டிங் மற்றும் இன்டரிம் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஆகியவை உள்ளது. எங்கள் மார்க்கெட் அனுபவத்துடன் கூடிய புதுமையான அணுகுமுறைகள் மூலம் உங்கள் பிசினஸின் நிதித்துறையில் வழிகாட்டியாக செயல்படுகிறோம். உங்கள் நிதி நலனை முதன்மையாக கருதுவதோடு நிதி மற்றும் கணக்கியல் துறையின் சிறந்த வருங்காலத்தை உருவாக்கும் முனைப்புடன் செயல்படுகிறோம். உங்கள் பிசினஸ் நிதி எதிர்காலத்தை வடிவமைக்க இன்றே எங்களுடன் இணைந்திடுங்கள். பாடுகா டாக்ஸ் கன்சல்டிங் உங்கள் நிதி முன்னேற்றத்துக்கான முழுமையான தீர்வு. இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா? அப்படியானால் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள படுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே அணுகுங்கள். அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட், அப்புருவாக்கம், கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம், பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள். உங்கள் பிசினஸை சமகால தொழில்நுட்ப முறைக்கு மாற்ற வேண்டுமாயின் சுவிஸில் இதுபோன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். சுவிட்சர்லாந்தின் வேலைவாய்ப்பு நிலவரம் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது கணிசமாக மாறியுள்ளதாக பொருளாதார விவகாரங்களுக்கான மாநில செயலகம் அறிவித்துள்ளது. 2024 டிசம்பர் மாத நிலவரப்படி பிராந்திய வேலைவாய்ப்பு மையங்களில் 1,30,203 பேர் வேலையற்று உள்ளதாக பதிவு செய்யப்பட்டுள்ளனர். இது நவம்பர் மாதத்திலிருந்து 7.6% அதிகரிப்பையும் கடந்த ஆண்டின் இதே காலத்துடன் ஒப்பிடும்போது 22% உயர்வையும் காட்டுகிறது. வேலையின்மை விகிதம் 2.8% ஆக உயர்ந்துள்ளது. இதில் பருவகால காரணிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. குறிப்பாக குளிர்காலத்தில் கட்டுமான தளங்களின் செயல்பாடு குறைவதால் வேலைவாய்ப்பு விகிதத்தில் குறைவு காணப்படுகிறது. இந்நிலையில் கடந்த ஆண்டின் நடுப்பகுதியில் தொடங்கிய வேலைவாய்ப்பு குறைவின் போக்கு 2024 ஆண்டு இறுதி வரை தொடர்ந்து அதிகரித்துள்ளதாக பொருளாதார மாநில செயலகம் தெரிவித்துள்ளது. மேலும் வேலையின்மை பற்றிய இந்த மாற்றங்கள் நாட்டின் பொருளாதார சவால்களையும் பருவகால மாறுபாடுகளின் தாக்கத்தையும் வெளிப்படுத்துகின்றன. விண்டர்தர் குரூசில் பரபரப்பான சம்பவம் இடம்பெற்றது. 34 வயதான பெண் காயமடைந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார். இதையடுத்து சம்பவத்திற்கு பொறுப்பானவர் என்று சந்தேகிக்கப்படும் நபர் உடனடியாக சம்பவ இடத்தை விட்டு தப்பியோடியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் குறித்த நபர் விண்டர்தர் நகர காவல்துறையிடம் சரணடைந்து கைது செய்யப்பட்டார். விசாரணைகளின் போதே அவர் காயமடைந்த பெண்ணின் கணவர் மற்றும் கொசோவோ நாட்டின் குடிமகன் என்று தெரியவந்தது. சூரிச் கண்டோனல் காவல்துறை மற்றும் மாநில வழக்கறிஞர் அலுவலகம் இந்த சம்பவத்தின் பின்னணி, காரணங்கள் குறித்து தற்போது தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறது. சுவிட்சர்லாந்தின் லுசர்ன் நகரில் அமைந்துள்ள ஒரு டிராவல் ஏஜென்சிக்கு சுமார் 750 பேர் கையில் எக்கச்சக்கமான பணத்துடன் சென்றதை போலீசார் கவனித்துள்ளார்கள். தங்கள் போலீஸ் நிலையத்தின் ஜன்னல் வழியாக அந்த காட்சிகளைக் கண்ட போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து அங்கு சென்ற போலீசாருக்கு தங்கள் கண்முன்னேயே அந்த கட்டிடத்தில் டிராவல் ஏஜென்சி என்ற பெயரில் போதைப் பொருட்கள் கடத்தல் நடப்பது தெரியவந்துள்ளது. சுமார் 7 மில்லியன் சுவிஸ் பிராங்குகள் அளவுக்கு அங்கு போதைப் பண பரிமாற்றம் நிகழ்ந்திருக்கலாம் என போலீசார் கருதுகிறார்கள். அந்த விடயம் தொடர்பாக 40க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் சிலர் நாடு கடத்தப்பட்டுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.
பெர்ன் அருகே உள்ள முரி பகுதியில் A6 நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட கோர விபத்தில் ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார். பெர்னில் இருந்து துன் நோக்கி சென்ற இரு கார்களும் மோதிக்கொண்டதில் ஒரு கார் கவிழ்ந்து தீப்பிடித்து எரிந்தது. விபத்து நடந்த நேரத்தில் இரவு 11:30 மணியளவில் கவிழ்ந்த காரின் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஆனால் மற்ற ஓட்டுநர் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினார். விபத்துக்கான காரணம் இதுவரை தெரியவில்லை மற்றும் உயிரிழந்தவரின் அடையாளம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. மீட்புப் பணிகள் மற்றும் விசாரணைகள் நடைபெறுவதற்காக சம்பவ இடத்திலுள்ள சாலை சுமார் 5 மணி நேரம் மூடப்பட்டது. மேலும் வாகன ஓட்டுநர்களுக்கு மாற்றுப்பாதை வழங்கப்பட்டது. விபத்துக்கான காரணங்களை கண்டறிய போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெர்னில் 23 வயதான இளைஞர் ஒருவர் தனது மோட்டார் சைக்கிளில் நடுவிரலை காட்டியபடி நகரம் முழுவதும் பயணித்துள்ளார். இதனையடுத்து போலீசார் அவரை நிறுத்த முயன்ற போதும் அவர் தப்பி ஓட முயற்சித்தார். முதலில் போலீசாரின் உத்தரவுக்கு இணங்க அவர் தனது வாகனத்தை நிறுத்தினாலும் பின்னர் மீண்டும் பைக்கில் ஏற முயற்சி செய்தார். இதனால் போலீசார் கடுமையாக தலையிட்டு கட்டுப்படுத்த வேண்டிய சூழல் உருவானது. இச்சம்பவத்தின் பின்னர் பெர்னில் உள்ள அரசு வழக்கறிஞர் இளைஞருக்கு 30 பிராங்குகள் மதிப்பிலான 12 தினசரி கொடுப்பனவுகள் அபராதம் விதித்துள்ளார். அதனுடன் அவர் கூடுதலாக 100 பிராங்குகள் அபராதம் செலுத்த வேண்டும். மேலும் அபராதத்தை செலுத்த தவறினால் 3 நாட்கள் சிறை தண்டனையை அனுபவிக்க நேரிடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.